வெல்கம் டு சிம்பிள் விலாக். இன்றைக்கி வீடியோவில் பார்க்கும்போது ஒரு ரெசிபி முட்டையும் முட்டைக்கோசையும் வச்சு ஒரு கலவி பொரியல் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். அந்த அளவுக்கு இது டேஸ்டியாகவும் புது சுவையிலையும் இருக்குங்க. கண்டிப்பாக வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாத்துக்குமே இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவும் பிடிக்கும். ஏன்னா டிஃப்ரெண்ட்டான சுவையில் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து லஞ்சு கூட சாதத்தை போட்டு கிளறி கொடுக்கலாம். இது டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு இருக்கும். வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முட்டை வந்து ஒரு 3 முட்டை நான் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்திக்கிறேன். எந்தளவுக்கு உங்களுக்கு பொரியல் தேவையோ அந்தளவுக்கு முட்டை வந்து எடுத்துக்குங்க. 3 முட்டை உடச்சி அதை வந்து நல்லா கலக்கி வச்சுக்க வேணும். நல்லா இந்தளவுக்கு கலக்கி வச்சுக்கிட்டு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுப்பில் வந்து ஒரு வாணலியை வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு பயன்படுத்த வேணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு கடுகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு கடுகு பொரிஞ்சதும் இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் இஞ்சி அதையும் சேர்த்திட்டு பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா வந்து சேர்த்திக்குங்க. அதையும் சேர்த்து நல்லா பொரிஞ்ச மிட்டி நல்லா வதக்கி விட்டுக்க வேணும். இப்போ 2 வரமிளகா வந்து கிள்ளி சேர்த்திக்கலாம். இதோட காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்திக்குங்க. வரமிளகாயும் சேர்த்திட்டு இதோட ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிற 2 பெரிய வெங்காயம் அதையும் இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கிக்கலாம். நல்லா இந்தளவுக்கு வதக்கினோடனே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் வந்து ஒரு 1/2 முட்டைக்கோஸ் வந்து நான் எடுத்துருக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி முட்டை வந்து 3 முட்டை சேர்த்துருக்கிறேன். நீங்கள் முட்டைக்கோஸ் அதிகமாக எடுத்திங்கன்னா முட்டை வந்து இன்னும் 1 2 அதிகமாக சேர்த்திக்கிங்க. முட்டைக்கோஸ் வந்து இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக விடலாம். தண்ணி வந்து சேர்க்க தேவையில்லை. எண்ணெயிலேயே இது வெந்து வந்துடும். அடுப்பை வந்து மீடியமில் வச்சுட்டு இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ அப்பப்போ மூடி திறந்து கிளறி விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இன்னும் கொஞ்சம் குக் ஆச்சுன்னா ரெடி ஆயிரும். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஓரம் பண்ணி விட்டு சென்டரில் நாம் கலக்கி வச்சுருந்த முட்டையை வந்து இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு உப்பு வந்து இதுக்கு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு மிளகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் வந்து இதில் சேர்த்திக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்த்தி கிளறி விட்டுக்கலாம். நல்லா இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், துருவிய தேங்காய் வந்து இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் கலந்து விட்டுட்டு நல்லா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்ட்டான முறையில் முட்டையும் முட்டைக்கோசையும் வச்சு ஒரு கலவை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இந்த அல்டிமேட்டான சுவையுள்ள பொரியலை வந்து ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். இது லஞ்சுக்கு கூட கிளறி கொடுக்கலாம் சாதத்தை போட்டு. அந்தளவுக்கு இது டேஸ்ட்டான முறையில் இருக்கும். கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்.